வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த கூட்டமானது நாளை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை துவங்கியதற்கு பின்பு பார்த்தோமேனால் இதுவரை மாவட்ட செயலாளர் நியமனம் என்பது செய்யப்படவில்லை. இது குறித்த ஒரு விமர்சனமானது பொதுவெளியில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் விரைவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு மாவட்ட செயலாளர்கள், அணித்தலைவர்கள் உள்ளிட்டோர்கள் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள். இதற்கான கூட்டமானது நாளை பனையூர் கட்சி அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் தற்பொழுது மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாளை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் குரல் வாக்கெடுப்பு மூலம் கேட்டு அவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் புசியன் ஆனந்த் தலைமையில் இந்த கூட்டமானது நாளை நடைபெற இருக்கிறது. அதே போன்று நடிகர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் கலந்து கொள்வது குறித்த இன்னும் உறுதியான தகவலானது வெளியாகவில்லை. கட்சியின் பொதுச் செயலாளரே இந்த கூட்டத்தை நடத்தி முடித்து இதற்கான அறிவிப்பினை வெளியிடுவார் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்னும் கட்சிக்கு அந்த அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டிய வேலை இருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி கட்சியின் மாநாடு நடந்ததற்கு பின்பு இன்னும் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படவில்லை. தாவேகாவின் செயல்பாடுகளும் தொடர் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. பனையூர் கட்சி அலுவலகத்தில் இருந்தே அவர் தலைவர்களின் படத்திற்கு மரியாதை செலுத்துவதாகவும் தகவலானது வெளியாகி வருகிறது. இன்னும் களத்திற்கு செல்லவில்லை. அதே போன்று களத்திற்கு சென்று எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது கடும் விமர்சனத்தையும் உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விரைவில் கட்சிக்கு அந்த அடிப்படை கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டிய வேலை என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. இதனால் உடனடியாக கட்சிக்கு பார்த்தோமேனால் தொழிற்சங்கம் தொடங்கப்பட இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு அணி வாரியாக நிர்வாகிகளும் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள். பொறியாளர் அணி, விவசாய அணி, அதே போன்று மற்ற அணிகளும் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள். அதே போன்ற மாவட்ட செயலாளர்களை பார்த்தோமேனால் 100 மாவட்டங்களாக பிரித்து 100 மாவட்ட செயலாளர்களும் நியமனம் செய்வதற்கான அந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. நாளை இதற்கான கூட்டம் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.